இதன் முதற்கட்டமாக மன்னார் மாவட்டத்தின் அலிகண்டல் குளத்தினை பார்வையிடும் நடவடிக்கை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர்கள், கமக்காரர் அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அரசாங்கத்தினுடைய விசேடமான செயற்திட்டமாக இந்த விவசாய குளங்களை புனரமைத்து விவசாயிகளுக்கு கொடுப்பதனூடாக நெல் உற்பத்தியை அதிகரித்து இலங்கையிலே காணப்படுகின்ற நெல் தட்டுப்பாடு மற்றும் நெல் உற்பத்தி சார் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு மேலாக டித்வா புயலின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட குளங்களும் புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக எமது அரசாங்கத்தின் பிரதானமாக எங்கள் கொள்கையாக இருப்பது வறுமை ஒழிப்பு. அதன் ஒரு அங்கமாக விவசாயத்துறையை ஊக்கப்படுத்துவதனூடாக இந்த வறுமை என்ற தன்மையிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும்.